வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான குறிப்பிட்ட உத்தரவுகள் அடிப்படையில் என்ன வகையான அரசாணைகள் வெளியிடப்படுகிறது, அதற்கான உத்தரவு வாய்மொழி உத்தரவாக பிறப்பிக்கப்படுகிறதா அல்லது அதற்கான அரசாணைகள் வெளியிடப்படுகிறதா என்பது பற்றிய தொடர்ந்து தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். அதேபோல் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான இந்த சிறப்பு தேர்வு பற்றிய தகவல்களையும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதன் அடிப்படையில் தற்போது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 24 ஆசிரியர்களுக்கு புதிய உத்தரவு சற்று முன் வெளியான முக்கிய தகவல். என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது? இதன் மூலமாக 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி ஆசிரியர்களுக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? இந்த உத்தரவுகளை ஆசிரியர்கள் நிராகரிக்கும் வகையில், ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஏதேனும் தகவல்கள் உள்ளதா அல்லது ஆசிரியர்கள் தரப்பில் ஏதேனும் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளதா? அதேபோல் ஆசிரியர்கள் எந்தெந்த ஆசிரியர்கள், அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது அரசு பணி மட்டுமின்றி அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த உத்தரவு பயனுள்ளதாக இருக்குமா என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்காக தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்களுக்கு முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும், தேர்தல் பணியை சிறப்பாக செயல்படுத்திடும் வகையில் சிறப்பு பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுவது பற்றிய அறிவிப்புகளும், அது குறித்த தகவல்களையும் வெளியிடப்பட்டு வருகிறது. அவர்களுக்கு இந்த தேர்தல் பணியில் மூலமாக பணி சுமை மற்றும் விடுமுறைகள் பற்றிய கோரிக்கைகளையும் ஆசிரியர்கள் முன்வைத்து வரும் நிலையில், தமிழகம் முழுவதும் சட்டசபை தேர்தல் ஓட்டுப்பதிவிற்கு மறுநாள் ஏப்ரல் 24ஆம் தேதி பள்ளிகளுக்கு வர வேண்டும் என அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. பொதுத் தேர்வை அடுத்து ஆண்டு தேர்வுகளும் முடிந்தது. மாணவர்களுக்கு கோடை விடுமுறையும் தொடங்கியுள்ளது. அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ஏப்ரல் 17ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை ஆசிரியர்களுக்கு வேலை நாள் என கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தல் காரணமாக தேர்தல் பணிக்கான உத்தரவு பெற்று ஓட்டுச்சாவடி மையங்களுக்கு செல்வதால் ஏப்ரல் 22ஆம் தேதி ஓட்டுப்பதிவுக்காக ஏப்ரல் 23ஆம் தேதி ஆசிரியர்களுக்கு ஆன் டியூட்டி அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஏப்ரல் 24ஆம் தேதியில் பள்ளிகளுக்கு வர வேண்டும் என அனைத்து மாவட்டங்களிலும் அதிகாரிகள் வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அவர்களுக்கு கூறியிருப்பதாவது: தேர்தலுக்கு முதல் நாள் இரவு ஓட்டுச்சாவடியில் தங்கியிருக்க வேண்டும். மறுநாள் ஓட்டுப்பதிவை முன்னிட்டு அதிகாலையிலேயே மாதிரி ஓட்டுப்பதிவிற்கு தயாராக வேண்டும். பின்பு உணவுக்கு கூட இடைவெளி அனுமதிக்கப்படவில்லை. இரவு வரை தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். நகரப்பகுதியில் உள்ள ஓட்டுச்சாவடிகளில் ஓட்டுப்பெட்டியை எடுத்து செல்லும் பணி முடிந்து மறுநாள் அதிகாலை ஆகும். இந்த நிலையில் மறுநாள் எப்படி பள்ளிக்கு செல்வது? ஏப்ரல் 24ஆம் தேதி விடுப்பு அனுமதித்து ஆசிரியர்களுக்கான கடைசி வேலை நாளை முடிவு செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெற்றது. அதாவது முதல் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற்றது. அதில் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பேப்பர் திருத்தக்கூடியவர்களுக்கு அந்த பணிகளுக்கு சென்றிருப்பார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு இந்த தேர்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. அவற்றில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அதன் பின்னர் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறக்கூடிய தேதியில் பார்த்திங்கன்னா தேர்தல் நடைபெறக்கூடிய தேதி ஒரு சில பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டுப்பெட்டிகளை எடுத்து செல்வதற்கு மறுநாள் காலை கூட ஆகிவிடும் அப்படின்ற மாதிரியும், அதனால் 24ஆம் தேதி அவங்க பள்ளிகளுக்கு வர வேண்டும் என வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும், அந்த உத்தரவை பரிசீலிக்க வேண்டும் என்றும், அதனைத் தொடர்ந்து தங்களுக்கு அதற்கான விடுமுறை வழங்குவதற்கான பரிசீலனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள ஆச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த கோரிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவலில் சந்திப்போம். நன்றி.